சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா வந்துட்டு விக்ரம் கால் பண்ணுவார் அப்படின்னு 1 2 3 கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் எதுக்காக காவேரியோட முகம் நமக்கு தெரியுது, என்னவா இருக்கும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஒருவேளை நாம் மனசில் நினைக்கிறதுனால இப்படிலாம் நமக்கு தெரியுதோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு மகாவை கோவிலில் பார்த்தது, அதுக்கப்புறமா எந்த ஒரு கடனும் வாங்கலை அப்படின்னு மகா நிரூபிச்சது, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்க நமக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு இப்படியெல்லாம் தோணுது. சரி, அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு கரெக்டாக மகாவுக்கு கால் பண்ண மகா 9ன்னு கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விக்ரமோட காலை பார்த்ததுமே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்துக்கிட்டு தனியாக வராங்க. விக்ரம் மகா கிட்ட, காவேரி பிஸியாக இருக்கீங்களா, ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ மகா மனசுலேயே நினைக்கிறாங்க, உங்கள் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எந்த வேலையும் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு, இல்லை உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் கால் பண்ணேன், நீங்கள் எனக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, என் மானத்தை காப்பாற்றிருக்கீங்க, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இதை தான் நீங்கள் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான். சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே, சரி கொஞ்சம் ஹாலுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, என்னை ஹாலுக்கு வர சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போவாச்சும் நான் சொன்னதை நம்புனீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ விக்கி வந்துட்டு, மேடம் உங்களையும் விக்ரம் சாரையும் இனிமேல் யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து ஹாலுக்கு வந்துட்டுருப்பாங்க. விக்ரம் அங்கே வந்து சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. மகா அப்படியே நடந்து வரும்போது தெரியாமல் கால் தவறி அப்படியே கீழே விழ வராங்க. கரெக்டாக விக்ரம் ஓடி வந்து மகாவை பிடிக்கிறாங்க. அதே மீறி மகா அப்படியே விக்ரம் மேலே வந்து விழுந்துடுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ரொமான்டிக்காக லுக்கு விட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூமில் நந்தினி, கிருபா, புலிமுருகன் இவங்க 3 பேரும் அவங்க பிளானை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நந்தினி கிருபா கிட்ட, என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான், நான் சொன்ன மாதிரியே பண்ணிவிடு, விக்ரமா அந்த இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் எப்படியாவது உனக்கும் விக்ரமுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் சொல்கிற மாதிரி மட்டும் செஞ்சுட்டு நீ உங்கள் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிருபா வேற ஒரு பிளானோட அந்த வீட்டுக்குள்ளே நினைஞ்சிருப்பாங்க. நந்தினி, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ கொடுக்க போகிற அந்த 10% இந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சேன்னு நினச்சியா, இப்போ நான் போட்டது எல்லாமே ட்ராமா தான், என்னோட பிளானே வேறு, நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், விக்ரமோட சொத்து மொத்தத்தையும் ஆட்டையை போட போகிறது நான் தான், நானும் எவ்வளோ நாளைக்கு தான் 5000 10,000 அப்படின்னு வேலை செஞ்சிட்ருக்கிறது, மொத்தமாக நல்லபடியாக நான் செட்டில் ஆகணும், அதுக்கு இதுதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ், எப்படியாவது உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விக்ரமை என்னோட கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வருவேன், அந்த மகாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்துவேன், அதுக்கப்புறமா உன் கையாலேயே வந்து விக்ரமுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ண வைப்பேன், இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு, விக்ரமை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா மொத்த சொத்தையும் என்னோட பேருக்கு மாற்றுவேன், இதுதான் என்னோட பிளானே, இது தெரியாமல் நீ வந்து என்னை வந்து மிரட்டிட்டு இருக்கியா அப்படிலாம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ நந்தினி, என்ன கிருபா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்க, நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு, அதுக்கப்புறம் உனக்கும் விக்ரமுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிருபா வந்துட்டு, சரிங்க ஆண்டி, நான் அதே மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு பேசிட்டு வெளியில் வராங்க. அப்போது விக்ரம் மகா கிட்ட, உங்களுக்கு எதுவும் அடிபடல அப்படின்னு கேட்க, அப்போ மகா வந்துட்டு, அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கிருபா அங்கே வந்து நிற்கிறாங்க, நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கிருபாவை பார்த்ததுமே வந்துட்டு, மகா இவ என்ன அத்தை ரூம்லேருந்து வெளியில் வரா, ஓஹோ ஒரு வேளை விக்ரமா எப்படி வந்து கவுக்கிறது அப்படின்னு பிளான் போட்டுட்டு வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, உடனே மகா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சு ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. மகா வந்துட்டு அப்படி சொன்னதுமே வந்துட்டு விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா, என்னங்க கண்ணில் தூசி விழுந்துருச்சா, என்ன காமிங்க, கண்ணை காமிங்க, நான் வேணா ஊதி விடுறேன் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. அட என்னங்க நீங்கள் காமிங்க, நான் ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து கிருபா வந்து மனசில் நினச்சிட்ருக்காங்க, இந்த மகாவை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது விக்ரம் வந்து அந்த கண்ணில் வந்து தூசியை வந்து ஊதி விட்டுட்ருப்பாரு. ஊதி விடும்போது அவங்களுக்கு பார்க்கும்போது கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ என்ன இது, இவங்க 2 பேரும் அங்கே
பட்ட பகலில் இந்த ஹாலில் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும் போல இருக்கே, இந்த விக்ரம் எப்படி பண்ணுறானே அப்படின்லாம் வந்து பயங்கர டென்ஷனாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கிருபா டென்ஷன் ஆகிறத பார்த்து மகா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஊதி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு மகா சொல்லுவாங்க. திரும்பவும் கிருபாவை வெறுப்பேற்றுறதுக்காக அதே மாதிரி பண்ணுறாங்க. திரும்பவும் விக்ரம் வந்துட்டு அதே மாதிரி ஊதி விடுறாரு. கிருபா இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு ரூம்குள்ளே வந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா மகா இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு சோஃபாவில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது விக்ரம் வந்து ஒரு சில டவுட் எல்லாம் வந்து கேட்டுட்ருப்பாங்க. கிருபா உள்ளே போயிட்டு நந்தினி கிட்டே போய் பேசுகிறாங்க. இப்போது நான் கிருபாவை பார்த்துட்டு நந்தினி வந்துட்டு என்ன இது, நான் சொன்னதை பண்ணியா இல்லையா, விக்ரம் கிட்டே போய் பேசுனியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆண்டி எல்லாம் போச்சு, நாம் போகிறதுக்குள்ளே அந்த மகா முந்திக்கிட்டான். இப்போது அந்த மகா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு தெரியுமா? மகாவும் விக்ரமும் வந்து ஹாலில் நின்று கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆண்டி, நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே புலிமுருகன் வந்துட்டு என்னது கிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு நம்பாமல் பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்காது, விக்ரம் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான். என்னதான் அந்த மகா சுக்குப்பொடி போட்டிருந்தாலும் விக்ரம் அவ்வளோ தூரம்லாம் அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கிருபா வந்துட்டு ஆண்டி நான் சொல்கிறது ஒன்றும் பொய் இல்லை ஆண்டி, வேணும்னா நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிருபா வந்துட்டு நந்தினியை புலிமுருகனையும் கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. அப்போ விக்ரமும் மகாவும் வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. நந்தினி அதை பார்த்துட்டு என்ன கிருபா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், இப்போ என்னடானா 2 பேரும் நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போது கிருபா வந்துட்டு இல்லை ஆண்டி அவங்க கிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ வேறு ஏதாவது பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்க, நீ விக்ரம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, புலிமுருகன் ஒரு பக்கம் பச்சையாக நீ போய் சொல்லியிருக்க, அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க போய் கிஸ் பண்ணாங்களாம் அப்படின்லாம் வந்து கிருபாவை மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. மகா வந்துட்டு நந்தினி புலிமுருகன் இவங்கெல்லாம் வரதை பார்த்துட்டு ஓஹோ இவங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் நீ உள்ளே போனியா, இப்போ பாரு இவங்களையும் சேர்த்து எப்படி கதற விடுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகா வந்துட்டு திரும்பவும் கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் கண் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்போ தான் வந்து சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்க, சரி இருங்க நான் ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து விக்ரம் வந்து ஊதி விடுறாரு. இதை பார்த்த உடனே நந்தினி வந்து அப்படியே முகம் சொல்லிக்கிறாங்க. ஐயேச்சே என்ன இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு புலிமுருகனும் நந்தினியும் பேசிகிட்டு இருக்கு. அப்போ புலிமுருகன் ஒரு பக்கம் அக்கா என்னக்கா விக்ரம் இங்கிலீஷ் படத்தில் வரா மாதிரி கிஸ் எல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, நீங்கள் நேரடியாக போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, நந்தினி வந்துட்டு நேராக வந்து விக்ரம் அப்படின்னு கத்துறாங்க. கத்துனதுக்கப்புறமா என்ன விக்ரம் பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா நீ அப்படின்னு கேட்க, அம்மா என்னம்மா என்ன காரியம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீங்கள் அதை சொல்கிறீங்களா, இது எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்னு கேட்க, என்ன எல்லாருமே பண்ணுறது, இங்கே பாரு நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மகா, இவளுக்கும் உனக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் ஆக போகுது, அதை மறந்துட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு அம்மா நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்ல, என்ன இவன் இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நந்தினி நின்றுட்டுருக்க. அப்போ கிருபா வந்துட்டு ஆண்டி இந்த மாதிரி நீங்கள் மறைமுகமாக கேட்டால் எப்படி, அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு அதை போய் நான் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிருபா ஆண்டி நீங்கள் கேட்கலாம் விடுங்க நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக நீங்கள் அந்த காவேரியை கிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுமே விக்ரமுக்கு வந்து கோவம் வருது. என்ன நினச்சிருக்க, நான் எதுக்காக அவங்கள கிஸ் பண்ண போகிறேன், இங்கே பாரு அவங்க கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதை ஊதி விட்டேன் அவ்வளோதான், நான் அவங்கள கிஸ் எல்லாம் பண்ணலை, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே நந்தினி வந்துட்டு ஓஹோ தூசியை ஊதி விட்டியா, நாங்கள் தான் தப்பாக நினச்சிட்டோம்ப்பா சாரிப்பா அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. அப்போ விக்ரம்க்கு வந்து கோவம் வருது. இங்கே பாரு காவேரியும் ஒரு பொண்ணு தானே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொன்னது வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, நீங்கள் சொன்னது கூட பெருசு இல்லை, ஒரு பொண்ணு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, ஒழுங்காக வந்து காவேரி கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கிருபா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படியே கிருபா கிட்ட வந்து பயங்கரமாக வந்து விக்ரம் வந்து கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா கிருபாவும் வந்து காவேரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக போகிறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.